வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கழிவு நீக்க மண்டலமான சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். சிறுநீரகம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கழிவு நீக்க மண்டல உறுப்பு. சிறுநீரகங்கள் தான் உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் சத்துக்களை பிரித்து கழிவுகளை மட்டும் சிறுநீராக உருவாக்கி வெளியேற்றுது. எனவே ஒருவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது ரத்தத்தில் கழிவுகள் அவங்களுக்கு கலந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக பாதிப்படைந்து உயிரிழப்பு நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சிறுநீரகங்களை தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கு, சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரியான உணவுகளை நம்ம தேர்வு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு காலிஃப்ளவர்ல ஃபோலேட், நார்சத்துக்கள் போன்றவை இருக்கிறதால சிறுநீரக ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு முடியும். காலிஃப்ளவர்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கிறது. நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நுகர்வு ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுறாங்க. இந்த தாதுக்கள் உங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான சிக்கலை அதிகரிக்கும். காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய இந்த தாதுக்கள் குறைந்த அளவில் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி இந்த காலிஃப்ளவர் அப்படின்றதால உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவரை மாற்றி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை உயர்ந்த வழியில் நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு சிறந்த உணவாக காலிஃப்ளவர் இருக்கும். முட்டைகோஸ் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைகோஸில் பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் வந்து நிறைந்திருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் போன்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இது தவிர முட்டைகோஸ்ல விட்டமின் கே, விட்டமின் B12, விட்டமின் B6, ஃபோலிக் அமிலம் மற்றும் நார்சத்துக்கள் போன்றவையெல்லாம் இருக்கு. முட்டைகோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குறைவாக இருக்கிறதால இது ஒரு சிறந்த டயாலிசிஸ் சூப்பர் ஃபுட் ஆகும். இப்போ முட்டைகோசினுடைய வளமான ஊட்டச்சத்து கலவை ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு மட்டுமல்ல மற்ற உறுப்புகளினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டையும் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு முட்டைகோஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் நமக்கு பலமாக இருக்கும். பூண்டுல சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது ஒரு அற்புதமான அலர்ச்சி எதிர்ப்பு உணவு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. இது கொழுப்பை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உடல்ல தடையற்ற ரத்த ஓட்டம், எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவிகரமாக பூண்டு இருக்கும். இதன் மூலமாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பூண்டு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செஞ்சு உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கிறதால அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் பூண்டு கொண்டிருக்கு அப்படின்றத நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு அதையால பூண்டு உதவிகரமாக இருக்கும். வெங்காயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலமாக இருக்கும். வெங்காயத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் மேங்கனீஸ் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது சிறுநீரகங்களை சுத்தம் செய்யும். கொழுப்பு, புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சிதைமாக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவக்கூடிய கனிம குரோமியத்தையும் வெங்காயம் வந்து கொடுக்குது. எனவே வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்தோ உட்கொள்வது ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை சமைத்து உட்கொள்ளும் போது அது செரிமான மண்டலத்திற்கும் ஆரோக்கியம், உங்களுடைய சிறுநீரகத்தையும் அது வந்து பலப்படுத்தும். பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலமாக வைத்துக் கொள்ளலாம். பீட்ரூட் வந்து ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடல்ல ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிளட் பிரஷர், அந்த பிபியை வந்து நமக்கு கண்ட்ரோலா பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட்ல விட்டமின் B6 மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் காணப்படுது. இது இரண்டுமே ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது. அதனால நீங்க பீட்ரூட்டை அளவோடு உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பிபி உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை அப்போதான் மிக சிறப்பாக செய்யும். கழிவுகள் உங்களுடைய உடலிருந்து வந்து வெளியேற்றப்படும். முள்ளங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலமாக இருக்கும். முள்ளங்கியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ முள்ளங்கியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் குறைவாக இருக்கு. எனவே முள்ளங்கியை சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு கூடுதல் சிறுநீரக ஆரோக்கியத்தை கொடுக்கும். எனவே நீங்க இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் குறைவாக இருக்கிறதால சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வந்து வராது. அதனால நீங்க முள்ளங்கி அளவோடு சாப்பிடும்போது சிறுநீரகம் உங்களுக்கு பலமாக இருக்கும். வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெள்ளரிக்காயில 96% வந்து நீர் சத்து இருக்கு.
இருக்கு. வெள்ளரிக்காய்களை தவறாமல் உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய யூரிக் அமில அளவை குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். சிறிய சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவக்கூடும். எனவே நீங்க அளவோடு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து உங்களுடைய சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றிடும். சிவப்பு மிளகாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு. இந்த சிவப்பு மிளகாயில வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பொட்டாசியம் இருக்கக்கூடிய ஒரு காயாக அந்த சிவப்பு மிளகாய் இருக்கு. சிவப்பு மிளகாயில விட்டமின் ஏ எனும் உயிர் சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் B6, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலங்கள் இதெல்லாமே இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதை வெளியேற்றி சிறுநீரகங்கள் வழியாக நம்ம வெளியிடக்கூடிய சிறுநீர் வழியாக சிறுநீரகம் என்ன பண்ணணும்னா இந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த சிவப்பு மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ சிவப்பு மிளகாயும் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது சிறுநீரகங்கள் பலமாக இருக்கும். ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் நமக்கு வந்து பலமாக இருக்கும். ஆப்பிள் பழம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ஒரு பெஸ்ட் ஃபுட், சிறந்த உணவு. ஆப்பிள்ல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரக பாதையினுடைய நோய் தொற்றை பராமரிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பராமரித்து கியூர் பண்ணிடும். சிறுநீரக கற்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஆப்பிள் உதவிகரமாக இருக்கும். கிரான்பெரி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலமாக வைத்துக் கொள்ளலாம். கிரான்பெரி பழங்கள்ல ப்ரோ ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது உங்களுடைய சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் பை பாதைகளினுடைய உள்புறத்தில் பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்குது. அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறத வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த கிரான்பெரி பழங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் தடுக்கும். இதனால சிறுநீரக நோய் உள்ளவர்கள்லாம் சிறுநீரக பாதை நோய் தொற்றை வந்து வளர்ப்பதற்கான அதிக அளவு ஆபத்தில் இருக்கிறதால உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கிரான்பெரி பழங்களில் சேர்க்கிறது நல்லது. இதனால அந்த சிறுநீரக பாதையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது. சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யும். ப்ளூபெரி பழங்களையும் நீங்கள் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ப்ளூபெரி பழங்களில் ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இருக்கு. இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை எல்லாம் குறைவாக இது கொண்டு இருக்கு. எனவே ப்ளூபெரி பழங்கள்ல உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கும். இது என்ன பண்ண முடியும்னா சிறுநீரக கற்களை உங்களுக்கு ஏற்படுத்தாது. உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கு தான், இந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்காக தான் ப்ளூபெரி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தர்பூசணி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் பலமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை அளிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தர்பூசணி உதவிகரமாக இருக்கும். தர்பூசணி பழத்துல லைகோபின் இருக்கு. ஸோ இது சிறுநீரகங்களுக்கு நல்லது. இது என்ன பண்ண முடியும்னா சிறுநீரகத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். முட்டையினுடைய வெள்ளை கரு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு. முட்டையினுடைய வெள்ளை கரு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. ஏன் அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளை கருவில் அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்கள் போன்றவை எல்லாம் இருக்கு. இதில் பாஸ்பரஸ் வந்து குறைவாக இருக்கு அப்படின்றதால சிறுநீரகங்களுக்கு இது மிகுந்த நன்மை அளிக்கும். மீன் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு. நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸ், இந்த கடல் உணவுகள், மீன் உணவுகள்லாம் உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய உயர்தரமான புரதமும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் வீக்கத்தை குறைக்கும். சால்மன் மீன், டுனா மீன் மற்றும் பிற குளிர்ந்த நீர், அது கூட இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இது எல்லாமே கொழுப்பு மீன்கள். இது எல்லாமே உங்களுடைய சிறுநீரகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லாமே ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்றதெல்லாம் சிறுநீரகத்தை பலப்படுத்தும். ஆலிவ் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய சிறுநீரகம் பலமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெயில் ஓலிக் அமிலம் காணப்படுது. இது சிறுநீரகத்தினுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. ஆலிவ் எண்ணெயில் மோனோ நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மற்ற எண்ணெய்களுக்கு பதிலாக ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துபவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்தும் குறைவாக இருக்கும். தாவர அடிப்படையிலான பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் நமக்கு பலமாக இருக்கும். பால் பொருட்கள்ல அதிக அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் புரதம் காணப்படுது. பாஸ்பரஸ் உள்ளடக்கம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களை எலும்புகளை பலவீனப்படுத்தும். எனவே பாலை தவிர்த்து விட்டு தாவர அடிப்படையிலான பாலை எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பால், அரிசி பால், ஓட்ஸ் பால் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இது குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸை கொண்டிருக்கிறதால சிறுநீரகத்தை பலப்படுத்தும். ஸோ இது எல்லாமே இது கூட சேர்த்து போதுமான அளவுக்கு நீர் எடுத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் சிறுநீரகம் நன்றாக செயல்படுவதற்கு அவசியமான ஒன்று. சிறுநீரகங்கள் சரியான செயல்பாட்டிற்கு 3 லிட்டர் தண்ணீராவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கணும். 3 லிட்டர் கம்மியாக குடிக்கக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளுமே போதுமான நீர் இருந்துவது உங்களுடைய செரிமான செயல்பாட்டை, குறிப்பாக வந்து உங்களுடைய சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு இந்த வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக சிறுநீரகத்தில் கற்கள் உங்களுக்கு உருவாகாம, சிறுநீர் பாதையில் தொற்றும் எதுவும் ஏற்படாம சிறுநீரகம் உங்களுக்கு தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டு நலமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.